எப்படி இருக்குங்க? ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஆக்சுவலா ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா கார்த்திகை தீபம் கும்புற ஊர் வாசலாம் சும்மா ஆசமன்ஸ் நேரம் அம்மாவை போயிட்டு அம்மா கும்புற ஊர் வாசலாம் கும்பிடுதுமா நம்ம ஊடி அம்மா கம்மு இருக்குல்ல எங்க அம்மா உண்மை இருக்குது. என்னாச்சு அப்படின்னு ஏரியாக்கு வளர்க்கலாம் கலப்புக்கு வச்ச ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு பாடலாம் இருக்கு. ஆனா நான் பாட்டு பாடி எத்தனை பேர் பார்த்துருக்கேன். விஜய் சேதுபதி பாட்டு பாட போறேன். சூப்பரா பாடுவேன். சூப்பரா பாடுவேன். மச்சா மல்ஜம் செம்மையா சூப்பரா நச்சு மறுக்கு கெத்தா கலாசலா கில்டா சோவா ஐயோ ஓவா ஐயோ யூவா ஓ ஏ அடி தேங்க்ஸ் சோ மச். நான் மியூசிக்லாம் சூப்பரா பண்ணுங்க. அதக்கா பாட்டுலாம் சூப்பரா பாருங்கக்கா. எப்படி இருக்குற அவங்க பாருங்க. அவங்க பாட்டுக்கு யாரும் ஃபேன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே ஃபேனா எடுத்துட்டாங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பரா இருக்கு. பா பா சூப்பர். Thank you so much. Okay, thank you. Okay. அடுத்து நம்மளோட பத்மஸ்ரீ கமலஹாசன் வந்து பேசினா எப்படி இருக்கும்? ஓகே. பொதுவாக பிக் பாஸ் பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே நான் போடுறது கிடையாது. நல்லா இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா வெங்கடேசன் ஐயா அவருக்காக மட்டுமே இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இப்போ இது வரைக்கும் நான் வாய்ஸ் சொன்னேன், அவர் பேசினாரு. இப்போ அவர் யார் பேசுறாருங்கிறது பேசுறாரு, நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். ஓகேவா? ஓகே. இது ரொம்ப ட்ரெண்டிங்கான வாய்ஸ். யாரும் அதிகமா பேசுனது இல்ல. இவர் பேசுவார் பாருங்க. யார் வாய்ஸ் நீங்களே கண்டுபிடிங்க. ஹாய் 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 அந்த அம்மா வந்து கரெக்டா கண்டுபிடிச்சாரு நினைக்கிறேன். அண்ணா எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சாங்களா? ஆக்சுவலா வந்து நான் வந்து புகழெல்லாம் வந்து நான் பக்கம் தான் வந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் போயிருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா சரவணி கூப்பிட்டாங்க. அவருக்காக தான் நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். என்னக்காக மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க. இன்னும் கலகலகா வீடுறீங்க. அண்ணே அண்ணே நீங்க வந்து என் குரலை வந்து நீங்க ரொம்ப வந்து கிண்டல் பண்றீங்க. எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. அண்ணே தேங்க்யூ சோ மச். அஸ்வினி இருக்காரோ? அஸ்வினி அஸ்வினி அண்ணே அஸ்வினி வந்து நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். அஸ்வினி சூப்பர். எப்படி சிவானி சிவாங்கியா யார் பேரு? சிவாங்கியா. ஓகே சூப்பர். இப்போ அடுத்து மாதவன் வந்து பேசுறாரு. ஓகே மாதவன் இறுதி சுற்று படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இறுதி சுற்று பார்த்திருக்கீங்களா? முடியல நிறைய வச்சிருப்பாரு. அந்த மாதவன் இப்ப வந்தா எப்படி பேசுறாரு அப்படின்னு பார்க்கலாம். சும்மாரு 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 இது பாரு இடுப்பு சட்டி சும்மா இருக்கு. இடுப்பு வந்து சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணீங்க நல்லா இருக்கும். என் வந்து அருண் சொல்ல வந்து நிறைய வீடு இருக்கு. இந்த பெண்கள்லாம் வந்து நிறைய பாக்ஸிங் கத்துக்கணும். அப்பதான் வந்து வீட்டுல வந்து ஹஸ்பண்டை போட்டு பேரட்டி அடிக்க முடியும். எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே அருண் சொல்ல வீடு வாங்குங்க. ஆனா வந்து சென்னை ஃபுல்லா தண்ணியில தான் இருக்கு பாத்துங்க. மிக்ஸாம் புயல் வந்தெல்லாம் கஷ்டப்படுறாங்க. இல்ல பிளாட் வாங்கணும். ஓகே சூப்பர். தேங்க்யூ சோ மச். சும்மாரி 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 அப்படின்றாரு. ஓகே அடுத்து இப்போ ஒரு வாய்ஸ் பேசுங்க. அது யாரு பெரியவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு அது யார் கண்டுபிடிக்கிறாங்க பாப்போம். இந்த வாய்ஸ் வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான வாய்ஸ், ரேரான வாய்ஸ். இது உங்களுக்காக. ஆனா நம்ம இந்த வாய்ஸா பேசுறத விட கொஞ்சம் டிஃபரெண்டா பாட்டா ட்ரை பண்ணுவோம். ஓகே பாட்டா. ஏன்னா இது வந்து யங்ஸ்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் வயசுல பெரியவங்க ஒரு மிடில் 80s 70s கிட்ஸ் தான் அதை கண்டுபிடிப்பாங்க. ஓகே. அதாவது இந்த ஹோலத்துல கண்டதோசவர்கள் அருமையான பல பாடல்களை ஏற்றிருக்கிறார். அந்த வழியில் எனக்கு பிடித்த ஒரு அருமையான ஒரு பாடல் உள்ளது. அந்த மழைக்காகத்தான் மேலும் அந்த மழைக்காகத்தான் நாமும் உயிர் கலந்தாலோ நாமும் மகனேவா மகனே ஊருக்காக ஆடும் கலைஞ தன்னை மறப்பான். தன் கண்ணீரை மூடி கொண்டு இன்பம் கொடுப்பான். பறவைக்கு திசை அறியாது அந்த பறவை திசை அறியாது மகனே மகனே காற்றுக்கு கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. நிறைய பாடலை யார் வயசு?
எம்எஸ்வி பாவ் சூப்பர் பாஸ். அண்ணே யங்ஸ்டர்ஸ்லாம் தெரியாதுன்னு சொன்னீங்க, ஆன்சர் சொன்னதே யங்ஸ்டர்ஸ் தான். பாருங்க, அந்த அளவுக்கு அவரு பேரு, அந்த அளவுக்கு பவரான ஒரு பேரு. ஓகே சூப்பரா கண்டுபிடிச்சாங்க. இப்ப அடுத்து வேற என்ன வாய்ஸ்? சரி, இப்ப அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச சிவகார்த்திகேயன் வந்தா எப்படி இருக்கும்? ஓகே சூப்பர். ஐயோ, வேற பல பேர் இருக்காங்க. ஓகே, நான் பேசுறேன். கரெக்டா இல்லன்னா திட்டக்கூடாது, நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்காங்க. வளர்ந்து வர்ற பையன், நல்லா இருந்தாலும் கை தட்டுறோம், நல்லா இல்லைனாலும் கை தட்டுறோம், உற்சாகப்படுத்துறோம், உயர கிளப்புறோம். ரைட். நானும் இந்த ஊர் பையன் தான், கை தட்டிருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு என்ன வர வச்சது. நான் கூட உன்னோட ரொம்ப சின்னவள நான் நினைச்சிட்டு இருந்தேன். சேலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஓப்பனா சொல்றேன், கையெழுந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆறாவது பிறகு 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம். அப்புறம் ஊதா கண்ணாடி பொண்ணு கட்டிட்டு என்னை பார்த்து கியூட்டா எங்கன்னு கண்ணடிப்பா. தேங்க்யூ ஸோ மச். பங்கு பிரிச்சு மேஞ்சிருவோம். சர்க்கஸ்னா சிங்க இருக்கணும், சபன்னா நம்ம சங்க இருக்கணும். டோன்ட் வரி. பங்கு சாரி, கமல் சாரோட நண்பர் சூப்பர் ஸ்டார் இல்லையா? குழப்பதான் கண்ட்ரி சைடு. ரெண்டே வாய்ஸ், ஒரு சூப்பர் ஸ்டார் வாய்ஸ். அதுக்கு அடுத்தது சொல்லிட்டாங்க கேப்டன் வாய்ஸ். கேப்டன் வாய்ஸ்ல முடிச்சிடறோம். ஓகே இப்ப யார் வாய்ஸ்? சூப்பர் ஸ்டார் ரஜினி. சூப்பர் ஸ்டார் வாய்ஸ். வர சொன்னாங்க நிகழ்ச்சி இருக்கு, வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்ட